கனத்துக்குரிய தேவ பிள்ளைகள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலே தினம் ஒரு தூதன் மொழியாக உங்களை சந்திப்பதிலே சந்தோஷப்படுகிறேன். இந்த நாளிலே அப்போஸ்தலர் நடவடிக்கை 17வது அதிகாரம் 26வது வசனம், மனுஷ ஜாதியான சகல ஜனங்களையும் அவர் ஒரே இரத்தத்தினாலே தோன்ற பண்ணி பூமியின் மீதெங்கும் குடியிருக்கச் செய்து முன் தீர்மானிக்கப்பட்ட காலங்களையும் அவர்கள் குடியிருப்பின் எல்லைகளையும் குறித்திருக்கிறார் என்று தேவ மனுஷன் சொல்லுகிறார் லூக்கா. அன்பானவர்களே, இந்த இடத்துல நம்மை குறித்து எழுதப்பட்டிருக்கிற காரியங்களை குறித்து நாம் யோசிப்போம். ஆண்டவர் முதல்ல ஒரே ஒரு மனுஷன் ஆதாம் என்றதான அவன் மூலமாக மக்கள் இனம் அனைத்தையும் அவர் தான் படைத்தார். அவர்கள் மண் உலகத்தில் எங்கெங்கே குடியிருக்கணும் அப்படின்னு அவர் திட்டம் போட்டு ஆங்காங்கே குடியிருக்கவும் வைத்தார். அவர்களுக்குன்னு குறிப்பிட்ட காலங்களையும் குடியிருக்கக்கூடிய எல்லைகளை எல்லாவற்றையும் வரையறுத்து கொடுத்தார். அதன் அடிப்படையில் தான் நாம் எல்லாருமே வாழ்கிறோம். இப்போ நம்முடைய வாழ்க்கையினுடைய துவக்கத்திலிருந்து முடிவு மட்டும் எல்லாமே ஆண்டவரால் எழுதப்பட்டு விட்டது. இனி புதிதாக எழுதப்பட வேண்டியது ஒன்றுமே இல்லை. ஆகவே நாம் எல்லாரும் ஆண்டவருடைய படைப்பு, ஆண்டவருடைய கரத்துக்குள்ள தான் இருக்கிறோம். ஆகவே ஒன்றை நம்புங்கள், என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்னை படைத்திருக்கிறார். அவர் படைத்து என்னை குறித்தான எல்லா திட்டங்களையும் எழுதி வைத்து தான் என்னை இந்த பூமிக்கு ஒரு மனுஷனாக அனுப்பினார். ஆகவே அவர் முன்குறித்த ஒவ்வொரு காரியங்களும் அவரால் திட்டமிடப்பட்டவைகள் தானே ஒழிய வேறொருவருடைய ஆலோசனை அவருக்கு கிடைக்க பெற்று எல்லாம் நம்மளை படைக்கலை. அத்தனையும் அவருடைய திட்டம்தான். அப்போ நீங்கள் இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் தேவ திட்டத்தில் இருக்கிறீர்கள் என்பதை மீண்டும் மீண்டுமாக சொல்கிறேன், மறந்து விடாதீர்கள். அப்போ தேவனுடைய திட்டம் உங்களை குறித்து குறைத்தா வச்சிருப்பாரு? இல்லையே. அப்போ நீங்கள் இன்னாருக்கு பிறக்க வேண்டும் என்று சொல்லி அவர் குறிச்சிருக்கிறாரு. எந்த ஊரில் குடியிருக்கணும்னு சொல்லிட்டு குறித்து வச்சிருக்கிறாரு. எத்தனை ஆண்டு காலம் இந்த பூமியில் நீங்கள் வாழ போகிறீங்க, எப்படியெல்லாம் வாழ போகிறீங்கிறதையும் குறித்து வச்சிருக்கிறாரு. ஆகவே தேவன் என்னை குறித்து எழுதி வைத்திருக்கிற திட்டங்கள் யாவும் நன்மைக்கு ஏதுவானது, சமாதானத்துக்கு ஏதுவானது, வெற்றிக்கு ஏதுவானதான ஒழிய தீமைக்கு ஏதுவானது அல்ல என்று முதலாவது விசுவாசிப்போம். நாம் விசுவாசிக்கிறதாங்க நடக்கும். ஆகவே நீங்கள் எதிர்மறையாக விசுவாசித்து அதைவே யோசித்தால் வாழ்க்கை அப்படி போயிடும். ஆகவே இன்றைக்கு ஆண்டவர் கொடுக்கிற நல்ல வார்த்தை, என்னை குறித்து தேவனுடைய திட்டம் பெரிதாக இருக்கிறது. எனக்கு மிகுந்த சமாதானமான சந்தோஷமான வாழ்க்கை இருக்கிறது. நான் எல்லா விதத்திலும் வாழ்ந்து சுகமாக இருப்பேன். அதனால தான் யோவான் சொல்கிறார், பிரியமானவனே, உன் ஆத்மா வாழ்வது போல எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு. அப்போ அவர் உங்களையும் என்னையும் சுகமாக இருக்கும்படி தான் படைச்சிருக்கிறார். ஆகவே அந்த வார்த்தையை விசுவாசிப்போம். சுகத்தோடு ஆரோக்கியத்தோடு தேவனுடைய நாம மகிமைக்கென்று வாழலாம். நல்ல பிதாவே, இந்த நல்ல வேலைக்காக நன்றி. எங்களை படைத்ததெல்லாம் நன்மைக்கு ஏதுவாகவே எங்களை படைத்திருக்கிறேன். எங்கள் வாழ்விலே நன்மை தான் நடக்கும், தீமைக்கு ஏதுவானது நடக்காது என்று சொல்லி நாங்கள் விசுவாசிக்கிறோம். தீமையையும் நன்மையாக மாற்றுகிறவர் நீர். உங்கள் கையில் எங்கள் வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறோம். கர்த்தர் நேர்த்தியாக எங்களை நடத்துவதற்காக நன்றி. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லாரையும் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். அவர்கள் வாழ்வு வெற்றி சிறக்கட்டும், நன்மை உண்டாகட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.